ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பைமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும். அதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை. ஆனா இன்னும் கைக்கு வரல. இதெல்லாம் பேபிமா இன்னும் எதுவுமே பண்ணாம வச்சுன்னு. ஸோ இன்னைக்கு இருக்கிற வேலையெல்லாம் கிடுக்கிட்டுன்னு இருக்கான்னு செக் பண்றியா? தெரியுது, இடைவேளைக்கு பிறகு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்தனா இல்லையான்னு தெரியல அப்படின்னு. ஒரு 2 ட்ரெஸ் பத்தாமே போச்சுங்க. ஸோ அதையும் சேஞ்ச் பண்ணணும். நிறைய வேலை பெண்டிங் வச்சிருந்தோம். ஸோ அந்த நேற்று ஒரு ப்ரொமோஷன் போயிட்டோம். ஸோ அதனால ஏகப்பட்ட ஒர்க் பெண்டிங்ல விழுந்ததுனால இன்னைக்கு தப்புன்னு கிளம்புவோம் அப்படின்ட்டு ஒரு வழியா வீட்லயே செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு வழியா கிடுக்கிட்டுன்னு கிளம்பிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அப்படி என்னென்னலாம் பெண்டிங் வச்சோம், எல்லா வேலையும் இன்னைக்கு முடிக்கிறோமா, என்ன ஏதுன்றதெல்லாம் இந்த வீடியோல வரும். நாளைக்கு ஃபங்க்ஷன்னா இன்னைக்கு வரைக்கும் அண்டர்வேரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து தேடுவீங்க. அது நாங்க கிடையாதுப்பா. எனக்கு எவ்வளவு வேலை இருக்குது, நான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இதையும் பார்க்கணும்னா என்னால முடியுமா அப்படின்ட்டு நம்ம கிட்டயே திரும்புவோம். அப்படியே நானா வந்து கல்யாணத்துக்கு வந்து இதை விட்டுட்டு வந்தேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நான் பாப்பா கல்யாணத்துல 3 பீஸ் செட் எடுத்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில அந்த 3 பீஸ் செட்ல உள்ள இருக்கிறத விட்டுட்டேன், ஷர்ட்டையும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி வேற வழி இல்லாம இன்னொரு ப்ளூ ஷர்ட் வச்சிருந்தா அந்த ஷர்ட் தான் எடுத்து போட்டிருப்பேன். மேரேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும், உன் கோட் 2வது செட்டை நீ தானே விட்டுட்டு வந்த, நானா விட்டுட்டு வந்தேன். அப்படியே விட்டுட்டேன். ஆனா எனக்கு செம்ம மூட விட்டு, என்னடா இது, சரி ஓகே நல்ல விஷயம் நடக்கும்போது 1000 தடங்கள் வரும். இதுதானே தடங்கள், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு இன்னொரு ட்ரெஸ் இருந்தது, அதை எடுத்து மாட்டிக்கினேன் நான். புதுசு தான் அதுவும். ஆனா அதுவே சூப்பரா தான் இருந்தது. ஒரே ட்ரெஸ்ஸோட தான் பாருங்க நீனு. ஆமா, நான் ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன் பாப்பா மேரேஜ். ஒரு ட்ரெஸ், இதுலயும் ஒரே ட்ரெஸ், மேரேஜ்லயும் ஒரே ட்ரெஸ், சர்ச்ல ரிசப்ஷன்லயும் ஒரே ட்ரெஸ். இவங்க எல்லாம் எல்லாரும் 2 எடுத்துக்கினாங்க. நான் 2 எடுத்தேன். எடுத்ததை கடைசியில விட்டு வந்துட்டேன். சரி ஓகே, அது ஒரு சின்ன தடங்கள் தானே அப்படின்ட்டு விட்டேன் நான். எல்லாருமே சூப்பரா இருக்குது இதுவே அப்படின்ட்டாங்க, அதனால அப்படியே விட்டேன். டிஸ்டி ஆயிடுச்சு உன் மேல. அதை விட மெயின் என்னன்னா, எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, திருஷ்டி இதெல்லாம் கிடையாது, இதுலயே நீ சூப்பரா இருக்கிற, இதுக்கப்புறம் எதுக்கு நீ இன்னொன்னு மாத்தணும். மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு எல்லாம் சொன்ன விஷயம் அது. அத வந்து பெருசா பேசினுங்கிற பத்தியா. ஏன்னா பாப்பாவோட ரிசப்ஷன்லயே பாத்தீங்கன்னா 2 ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் பிளேசர்ல இருந்திருப்பேன், அதுக்கு அடுத்ததுல வந்து குர்தால இருந்திருப்பேன். ரிசப்ஷன்லயே இது என்கேஜ்மெண்ட்லயே அப்படிதான் இருந்தேன். என்கேஜ்மெண்ட்ல தான் ஓடி போய் மாத்திட்டு வந்த நீ. டக்குன்னு ஓடி போய் மாத்திட்டேன். சரி சரி ஓகே, போயிட்டு தீநகரம் முதல்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர பாப்போம். மழை வர மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நீ ஒரு தொல்லப்பா, அது காரை தூக்கின்னு போய் அங்க வைக்கிறதே கஷ்டம். வச்சுட்டு இதுல ஒரு பக்கம் ஏதோ ஒரு பக்கம் ஆட்டோல வேற போகணும், ஒரே டார்ச்சரா இருக்கும். சரிவா, வேற என்ன பண்றது, என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கார்ல இருந்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரிட்டர்ன் கொடுக்க வேண்டிய பொருள், ஓகேவா? இது எல்லாத்தையும் இப்ப தைக்க கொடுக்க போறியாப்பா? எதுப்பா? ஒண்ணு மட்டும் தயவு செய்து தைக்க கொடு. இருப்பா, ஃபங்க்ஷனுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடு. இருப்பா, நீ வேற வெயிட் பண்ணுப்பா. சும்மா நச நை நை பண்ணாத, வெயிட் பண்ணு. எதை ஃபங்க்ஷனுக்கு போட போற? எது? பட்டு புடவை தானே? அதான் அதை எடுத்துட்டேன். வா, என்னதான் நடக்குது உனக்கு, ஒரே நாள்ல கிடைக்குதா இல்லையான்னு பாப்போம், 1 மணி நேரத்துல கிடைக்குதா இல்லையான்னு பாப்போம். எடுத்தாச்சு, எடுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து வேட்டையில இறங்க வேண்டியதுதான். ஆனா வேற எதையும் வேடிக்கை பார்த்து இந்த வேலையை விட்டுற கூடாதுப்பா. வேற எதுவும் வேடிக்கை பாக்குறது இல்லப்பா. ஃபர்ஸ்ட் உன் பிளவுஸை தைக்க கொடுக்குறோம், அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையே. ஓகே, ஆட்டோ பிடி. ஏன்பா, ஏதாவது ஃபங்க்ஷன்னா ஏதோ ஒரு பக்கத்துல மூலையில எடுத்துன்னு போய் காரை நிறுத்த வச்சிடுற, நிறுத்திட்டு ஆட்டோல ஏறி கிளம்பிடுற. பல்லு இருக்கும்போது தான் பக்கோடா சாப்பிட முடியும், பல்லு இல்லாத சமையல் பக்கோடா சாப்பிட முடியாது. அதுக்கு எதுக்கு என்ன பசங்க? பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் சீமந்தம், இததான் நம்ம செலிப்ரேட் பண்ண முடியும். செகண்ட் சீமந்தத்துக்கு எல்லாம் வந்து என்னன்னா அப்படின்ட்டு எல்லாருக்குமே இதாயிடும், பெருசா செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்றுவாங்க. அப்புறம் ஒழுங்காவே யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த காலத்து பிள்ளைங்களே வந்து ஒரு குழந்தையோட நிறுத்திட்டுங்க, அடுத்த குழந்தை பெத்துக்கலன்னா அப்புறம் நம்ம வேஸ்டா போயிடும்ல. அதனால நான் கேக்குற கேள்வி, ஏதாவது மெயின்ல இருக்க கடையா பிடிக்கிறியா, ஏதோ டொச்சில இருக்கிற மாதிரி பிடிக்கிறியான்னு? இருப்பா, அவர் ஏதோ பேர் இது இல்லைங்க. முடிச்சிட்டேன். ஆனா வந்தது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒண்ணு. இவ்வளவு தூரம் வந்து தள்ளி வந்து குடுக்குறோம். இது பொட்டிக்கம்.
அதனால உனக்கு கரெக்டா குடுக்குறேன்ட்டாங்களா? கரெக்டா குடுக்குறேன்ட்டாங்க. அவ்வளவுதான். நீ கடைசி நேரத்துல ஓடி வந்து டைம் கரெக்டா தான் இருக்கும். பா நெக் ஆஃப் த மூமெண்ட்ல நீ காமெடி பண்ணிட்டு இருக்கப்பா. கொஞ்சம் டார்க் கலரா இதுக்கு நீ கொஞ்சம் கிராண்டா இருக்க மாதிரி. கிராண்டா இருக்குது. கவன் டைப்ல இதெல்லாம் ஆர்டினரியா தான் இருக்குது. இப்போ எத்தனை Dress நீ மாத்தணும்? 2 Dress மாத்தணுமா? மாத்தணும். அதுல இது ஒன்னு ஃபைனல் பண்ணிட்டியா? ஆமா. இது ஒன்னு ஃபைனல். ஒரே தான்ல கலர் தான் வேற. இல்ல அதுவும் இது ஒண்ணுதான் கலர் தான் வேற. அது வேண்டாம் அன்னைக்கே பாத்துட்டேன். சரி உங்ககிட்ட நம்ம குர்தா போடும்போது அந்த இது வருது ஷால் வருது அந்த மாதிரி ஷால் இல்ல? அதெல்லாம் அன்னைக்கே பார்த்தேன். இது கவன் டைப். இது வேண்டாம். இது S4 இப்பதான் வந்திருக்கு. அன்னைக்கு பார்த்தேன். அன்னைக்கு இருந்தப்பதான் அது பேக்கிங்கே இது பண்ணிட்டு இருந்தாங்க. இது என்ன கட்டு? இதுலயே ஒன் மோர் கலர்ஸ் இருக்கு. ப்ளூ கலர் ஒன்னு. இதுமே ஸ்ட்ரைட் தான் வருது. இது பத்தாது. உனக்கு ஸ்ட்ரைட்லாம் பத்தாதுப்பா. நீ அம்பர்லா கட்டே எடுப்பா. அப்பதான்ப்பா கரெக்டா இருக்கும். இல்ல அங்கேதான் பார்க்கலாமா அந்த கடையில? அது எக்ஸ்டென்ட் அங்க பார்க்க முடியாதா? இது பார்கோடிங் இருக்குல்ல. ஓகே. இது புதுசா வந்திருக்கு. பாட்டம்ஸ் ஷால். இது ஆல்ரெடி இருக்க மாதிரி இருக்குது. கலர் இருக்கா இதுல வேற? சிங்கிள் பீஸ் இருக்கு. இது ஆல்ரெடி இருக்க மாதிரி இருக்கு. Black போடுங்க. அதுக்கு இதுவே ஓகே தான்ப்பா. இது Black ஆ சேடு? Black ஸ்ட்ரைட் தான்ப்பா. ஸ்ட்ரைட் இல்ல. நான் ஸ்லீப் தான். இது காட்டன். 100% காட்டன் ஃபேப்ரிக். இன்னும் வேற ஏதாவது கலர் பார். இது அம்பர்லாவா இல்ல? அம்பர்லா. இது ஓகேவா இல்ல அந்த கலர் ஓகேவா கலர்? ரெண்டுமே நார்மலா இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வழியா எல்லாத்தையும் வாங்கியாச்சா? எல்லாம் பண்ணியாச்சா? கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் வாங்கிட்டேன். சக்சஸ். ஆனா முதல்ல ஆட்டோ பிடிச்சலாம்னா என்னப்பா? ஆனா உன திருப்பிக்கிறப்பா. இப்ப வெட்டியா சுத்துற மாதிரி ஆகுது எனக்கு. ஆனா எல்லா வேலையும் முடிஞ்சதுல. வேலை முடிஞ்சது. ஆனா என்ன யூஸ்? வேலை முடிஞ்சதுன்னா அங்க இருந்து கிளம்பி வந்தேன். வேலை முடிஞ்சா என்ன யூஸ்ன்னு கேக்குறேன். ஆமா ஒரு நிம்மதியா ஏதாச்சும் பண்ண முடிஞ்சுதா? அப்ப நேரா போனேன் உன் கடைக்கு போனேன். ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ண கொடுத்தா நேரா வந்த உன்னே ஒன்று வந்தது ஃப்ரெண்ட்ஸ். எங்க ட்ரெஸ் ஸ்டிச் ஆகி வந்திருக்குது. அதை போய் போட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குதுன்ட்டு. நான் ஆக்சுவலி மறந்துட்டேன் பாரு. அந்த பிஸியில் அப்படியே டப்புக்குன்னு கிளம்பிட்டேன். அந்த இது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அதை விட்டுட்டு வந்துட்டேன் நான். டப்புக்குன்னு என்னமோ ஐயோ அர்ஜென்ட்னு கிளம்புன மாதிரி. என்ன அர்ஜென்ட் இப்ப நம்ம நேரா? நீதான் கிளம்புன. அதுதான் சொல்றேன், மறந்துட்டேன். ஆக்சுவலி அங்கிருந்து சாந்தி இதுல நீ வந்து என்ன கடை தெருவுலயே எங்க திரும்பி பார்க்க கூடாதுன்ட்டு அந்த ஒரு குறிக்கோள்லயே என்ன தூக்கின்னு வந்த மாதிரி இருந்தது எனக்கு. அதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது. அடுத்தடுத்து வேலைகள் இருக்குதுன்ட்டு. இப்ப அங்க போயிட்டு தாம்பரத்துல ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை முடிக்கணும் நம்ம. சால்வ பாக்கணும்னு நினைச்சா மறந்துட்டுங்க. சரி டைம் இருக்கு கொடு. எஸ் என்னப்பா எவ்வளவு நேரப்பா போயிட்டு வந்து 10:30 மணி ஆயிடுச்சு. இப்ப இப்படி ஊர் சுத்திட்டு மனசாச்சே இல்லையாப்பா? ஒன்னொன்னா வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு முதல்ல ட்ரெஸ்ஸை வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு தைக்க கொடுத்தாச்சு. ஆமா ட்ரெஸ் தைக்க கொடுத்தாச்சு. எல்லாம் பண்ணியாச்சு. அந்த வேலை போன வேலை எல்லாம் கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்நாக்ஸ் வாங்கணும். வெட்டி வேலை தான். ஸ்நாக்ஸ் வாங்கணும். ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு வாங்கிக்கிட்டு அப்படியே கண்டினியூஸா வந்து டிராவல்ல இருக்கும்போது வயிறு எல்லாம் குளுமைப்படுத்திக்கணும்ல. அதனால ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுக்கிறோம். கொய்யாப்பழமா வாங்கி வச்சுக்கிறோம். நல்லது, ரொம்ப நல்லது. அதனாலதான் சரி கொய்யா வாங்கி வச்சுட்டோம். அதனால எல்லாத்தையும் நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றது காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? வெட்டியா சுத்திட்டு வந்தா காட்டுறேன் அப்படி சொல்லு. இல்ல நான் கரெக்டா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். இல்ல வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு வேலை பெண்டிங் இல்ல, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. முடிச்சிட்டு வந்தாச்சு ஒரு வழியா. என்னப்பா எல்லாத்தையும் எடுத்து என்ன வேடிக்கை பார்த்துனுக்குற? இப்ப ஆல்ட்ரேஷன் பண்ணி கொண்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மௌலியோட ட்ரெஸ். ஓகேவா? திஸ் இஸ் மை ட்ரெஸ். மௌலியோட ட்ரெஸ் எல்லாம் அன்னைக்கு போட்டு பாக்குறதால பாருங்க. இது வந்து மாமாவோடது. இதெல்லாம் வந்து சும்மா அவுட்ஃபிட். 2nd அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்றது தான் பயங்கரமா இருக்கும்.
ஓ இத ஃபர்ஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் செகண்ட் அது சரி சரி. போட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மாத்திக்கோங்க ஓகேவா. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 3 ட்ரெஸ் அங்க எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 3 ட்ரெஸ்ல இன்னைக்கு போய் எல்லாத்தையும் மாத்திட்டு வந்துட்டேன். லாஸ்ட் டைம் காட்டினேன், நான் காட்டவே இல்லை. காட்டிட்டேன் அந்த ட்ரெஸ்ஸை காட்டினா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ரெஸ்ஸை நான் காட்டியிருந்திருப்பேன், அது பத்தலை அப்படிங்கிற கொடுமைக்காக வந்துட்டு இதை போய் மாத்திட்டு வந்தேன். இது வந்து எடுத்த ஆல்ட்ரேஷன் கை வச்சு தரேன்னாங்களா, அதனால கை வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு இந்த ரெடிமேட்லயே இந்த கை வைக்கிற இதுதான், இது சின்ன குழந்தைங்க மாதிரி இருக்குப்பா கருமோ. சின்ன குழந்தைங்க போடுற மாதிரி இருக்குல்ல. இது என்ன அது தொங்குது அவள் தானே, ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட். ஆனா எனக்கு இது பிடிச்சிருக்கு, அந்த பிங்க் பிடிச்சிருக்கு, பேபி பிங்க் பிடிச்சிருக்கு. இன்னொன்று பிடிக்கல எனக்கு, ராணி பிங்க் பிடிக்கல. அப்புறம் இது ஒரு பேண்ட், இது குவாட் செட். இது வந்து 995 இது சரியா, இந்த ஒரு செட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிங்க் வந்து நான் அப்பவே எடுத்து வச்சிட்டேன், இந்த பேபி பிங்க். இதெல்லாம் வந்து மாதா கோயிலுக்கு போறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்கு. இது வந்து பேண்ட், ஒரு பேண்ட் ஓகேவா. இதுக்கு ஷால் இது. அப்புறம் இப்ப போய் மாத்திட்டு வந்தது, இதெல்லாம் பத்தாவது எல்லாம் கொடுத்துட்டு நம்ம மாத்திட்டு வந்தோம். இதுதான் எனக்கு ஆனா இதுதான் காஸ்ட்லி, 2800 ரூபா என்னமோ. ஆமா, இது வந்து நல்லா காட்டன்பா. இது என்னன்னா என்ன சொல்றதுன்னா, இது வந்துட்டு ஆன்லைன்ல எடுக்கிறத காட்டிலும் இது வந்து விலை கூடுதலா இருக்கு, ஒரு விஷயம் எனக்கு தோணுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன்ல எடுக்கிறது வந்து கொஞ்சம் இதே 2600 800க்கு நல்லா உழைக்கும். இதெல்லாம் வந்து 1200 1300க்கு இதை எடுக்கிறது மாதிரி தான் நான் ஆன்லைன்ல எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்கு ஆஃபரா வருது எனக்கு. இதெல்லாம் வந்து கடையில ஆஃபர் எதுவும் இல்லாம 4000 ரூபாய் ட்ரெஸ் ஆஃபர்ல வரதுனால 1500 ரூபாய்க்கு எடுக்கிறேன். அதனால எடுக்கிறது. இது வந்து எனக்கு ஆன்லைன்ல வந்து வாங்குனீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வாஷ்க்கு வந்து இது ஆகுது. நான் ரிலையன்ஸ்ல எடுத்தேன்னா எனக்கு 2 வருஷம் வருது அப்படின்றாங்க. அதே மாதிரிதான் ஆன்லைன்லயும் ஒரு சில பிராண்ட் எல்லாம் வந்து ஆஃபர் போடும்போது நம்ம எடுக்கும் போது நல்லாவே உழைக்கும், நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப இது வந்து நான் இது 2700 ரூபாய், இது 1500. இந்த பிங்க் இது 1000. ஆனா இதெல்லாம் வந்து நம்ம பிராண்டா நம்ம போய் மிந்த்ராலயோ இல்ல வேற ஏதோ, மிந்த்ரால தான் நான் மோஸ்டா எடுக்கிறது. அந்த மாதிரி எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஆஃபர்லயும் வருது, குவாலிட்டியும் நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இதை துவைச்சு பார்த்தா தான் தெரியும் கலர் போகுதா போகலையா அப்படின்றது. வாஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இது எடுத்து வச்சிருக்கோம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், ரைஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து ஏன் இங்க தண்ணி லீக் ஆயிட்டே இருக்குது, ஆஃப் பண்ண மாட்டீங்களான்னு கேக்குறீங்க. இப்ப இது ஏன் ஓபன் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரோல தண்ணி காலி ஆயிடுச்சு. இது நம்ம ப்ரெஷர் மோட்டர் போடுறதுனால இங்க என்ன ஆகுதுன்னா தண்ணி லீக் ஆயிட்டே இருக்கு. நம்ம தேவைன்னும் போது தான் நான் யூஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணிட்டு டபார்னு க்ளோஸ் பண்ணிடுவேன். இந்த ப்ரெஷர் மோட்டர்னால வர ப்ராப்ளம் இது. நல்லதா இந்த ஒரு இடத்துல மட்டும் வருது, இந்த மாதிரி தான் வருது. மத்த எந்த இடத்துலயும் வந்து இது மாதிரி இது இல்ல. இது வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. இங்க வேற எல்லா இடத்துலயும் வந்து நாங்க இது பண்ணிட்டோம், ஒண்ணுமே ஆகல. ஆனா இந்த இடத்துல மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. இல்லைன்னா இந்த பைப் ஏதாவது மாத்தி பார்த்தா மேபி ஒழுகுதா ஒழுகலையான்னு தெரியும். இந்த பைப் தான் மாத்தி பார்க்கணும், அது பின்னாடி மாத்திக்கலாம். இப்போ ஆரோல தண்ணி நிறைஞ்சிட்டு இருக்கறனால இதை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறோம், அதனால அது லீக் ஆயின்னு இருக்கு. இப்போ எதுக்குப்பா இவ்வளோ வெஜிடபிள்ஸ் ஸ்நாக்ஸ், நமக்கு ஃபுல் ஸ்நாக்ஸ் 2-3 நாள் டூருக்கு ஃபுல் ஸ்நாக்ஸ் இதெல்லாம். ஐயோ, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த 2 நாளைக்கு குக் பண்றதுக்கு, கொஞ்சம் குக் பண்ணி தெம்பா சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மொத்தமே கடையில வந்து சாப்பிடுவோம்ல, மொத்தமா கடையில சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஸ்வீட் பிளஸ் ஏன்பா வாங்கிட்டு வந்த, மில்க் பிரெட் தான் வாங்கணும் நீனு, ஸ்வீட் பிளஸ் வாங்கக்கூடாது நீனு. ஏன்பா? ஏன் இது எடுத்து வெளில வை, இது இதாயிடுமே, ஒன்னும் ஆகாது. அதனால இப்ப வந்து ஏதாவது இதுல பாத்திரத்துல போட்டு கொட்டி வைக்கணும் இதெல்லாம். இப்ப எறும்பு வந்துடாதேப்பா. ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டு வைக்க வேண்டியதுதான். ஓ ஆமால, நம்மகிட்ட தான் ஐடியா இருக்கே, அதனாலதான். எனக்கு இப்ப வந்து கார்ன் வந்து வேக வச்சு சாப்பிட்டு பிடிச்சிருக்குப்பா வீட்லயே. வாங்கிட்டு வந்திருந்தா சாப்பிட வேண்டியதுதான். அதுதான் மக்காச்சோளம் வாங்கிட்டு வந்தேன், 2 மக்காச்சோளம் வாங்கிட்டு வந்தேன். சரி அதை வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதுல வச்சுட்டேன்னா இந்த மக்காச்சோளம் எடுத்துக்கும். அப்புறம் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன். எல்லாத்தையும் டூர் போகும்போது கரெக்டா எடுத்துன்னு போயிட்டேன். எல்லாம் 2 தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். ஏற்கனவே அந்த ஆப்பிள் எல்லாம் சாப்பிட்டுமா? வாங்கினதெல்லாம் சாப்பிட்டோம், எல்லாமே காலி.
இப்போ இங்க காலி. இப்போ இதெல்லாம் 2 நாளைக்கு சாப்பிட்டு மிச்ச மீதியெல்லாம் கட்டின்னு போக வேண்டியதுதான். ஏன்னா வெயில்ல ரொம்ப தாகம் தவிக்கும். அந்த டைம்ல வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி ஃப்ரூட்ஸா சாப்பிட்டுக்கிட்டோன்னு வைங்களேன், ரொம்ப கொஞ்சம் தண்ணி இருக்கும் நம்ம உடம்பில். இதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள போடணும். நம்ம ஃப்ரிட்ஜ் திரும்பி ஃபுல் ஆயிடுச்சு பார். அது என்னதுப்பா ஸ்நாக்ஸா? போற இடத்துக்கு ஃபேஸ் வாஷும் இதுவும் வாங்கிட்டு வந்து. எத்தனை ஃபேஸ் வாஷ் இருக்கு தெரியுமா? எல்லா டாய்லெட்லயும் ஃபேஸ் வாஷ் இருக்கு. நீ இது சாப்பிட்டியா? அதான் வாங்கி வச்சிருக்கேன். எதுல டேஸ்டே இல்லையா? பேஸ்ட் எடுத்து விடு, அதான் ஸ்டாக் இருக்குது. என்னப்பா இது எவ்வளோ இதுப்பா இங்க முன்னாடியே வைக்கிறது? ஏய் அதெல்லாம் கவர் குள்ளேயே போட்டு வைப்பா. அது எதுக்குப்பா எடுத்துட்டு வந்து ட்ரேல போட்டு வச்சிருக்கிற? கண்ணு முன்னாடி தான்ப்பா சாப்பிட்றோம், இல்லைன்னா சாப்பிடவே மாட்டேன்றோம்ப்பா. அதுக்காக தான் இதை இப்படி அடுக்கிறேன், அடுக்கி வைக்கிறேன் நான். இப்படி அழகா பூ மாதிரி எப்படி அடுக்கி வச்சுக்கிறேன் பாத்தியா? இப்ப எடுத்து சாப்பிடுங்களா, புரிதா? அப்புறம் இதெல்லாம் தள்ளி வச்சிடணும், இது இங்க இருக்கணும். ஓகே, அடிக்கி சாப்பிடுங்க பயங்கரமா. 2 பிஸ்கட் தான் வாங்கினேண்ணா, வேற எந்த பிஸ்கட் நான் வாங்கலையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பரபரப்பாயிடுச்சு வீடு. ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து கம்தின்னு கிடக்குற, அதனால பரபரன்னு வேலை செய்யற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை டைப் பண்ணுங்க. ஓகே பாய்.